என் அம்மாவையும் பெரியம்மாவையும் நல்லா பாரு. அவங்க முகத்தை கூட உன்னால திறந்து பார்க்க முடியாது. எப்படி மூட்டை கட்டி வச்சிருக்காங்கன்னு பாரு. காலையில வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்ப கறிக்கட்டு ஆகி கிடக்குறாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? யாருக்கு கெடுதல் பண்ணாங்க? புரியுது. ஆனா பேசாத, நீ பேசாத. இவங்க சாவு முன்னால நடந்ததுதான். ஜீப் இதுக்கு காரணம் இல்ல. நீ தான் சாகடிச்சிருக்க. ஆரியாவை பிடிக்கணும் கொல்லணும்னு ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சு நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. அதுக்கு அவ கொடுத்திருக்கிற பதில் இது. போதுமா? இப்ப திருப்தியா? இதான உனக்கு வேணும்? இதான நீ எதிர்பார்த்த? என் அப்பாவும் பெரியப்பாவும் அருவா எடுத்துட்டு சுத்தினப்ப கூட என் வீட்டுல ஒரு சாவு இல்ல. எப்ப நீ துப்பாக்கி எடுத்துட்டு சுத்தினியோ அப்ப விழுந்ததுடா இந்த சாவு. எனக்கு இப்ப அம்மா இல்ல, அப்பா இல்ல. அம்மாவுக்கு மேல பாத்துக்கிட்டு இருந்த பெரியம்மாவும் இல்ல. தப்பி தவறி என் பெரியப்பா மிச்சம் இருக்காரு. வா, வந்து அவரையும் கொல்லு. வா, கொல்லுடா, அவரையும் கொல்லு. என் பெரியப்பாவை இங்கேயே இப்பவே கொண்டுட்டு என்னையும் தீத்துற. நானும் செத்துருவேன். என் வயசுல வளர்ற குழந்தையும் செத்துரும். அப்போ வெறுத்திருமா? அப்ப நீ நிம்மதியாயிடுவியா? அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமா? உன் கையால தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் இதுதான் பண்ணணும்னு சொன்னா சந்தோஷமா செஞ்சுட்டு போயிடுறேன். ஏய், இந்த மாதிரிலாம் பேசாதடி ப்ளீஸ்.